த டாக்ட்ரின் ஆஃப் எ டிவைன் இன்ஸ்பிரேஷன், தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் என்றால் என்ன? நமது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் கடந்த பதிவில் உபதேசங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். கடந்த பதிவில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், உபதேசம் என்றால் என்ன, அது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், அது எப்படி உருவாக்கப்பட வேண்டும், எவைகள் அடிப்படையான உபதேசங்கள் என்பதை குறித்தும், அடுத்த பதிவில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், வாட் இஸ் எ டாக்ட்ரின் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் என்பதை பற்றியுள்ள உபதேசம் என்ன என்பதை குறித்தும் கடந்த பதிவில் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், வாட் இஸ் எ டாக்ட்ரின் ஆஃப் டிவைன் இன்ஸ்பிரேஷன். கடந்த பதிவில் நாம் வாட் இஸ் எ டாக்ட்ரின் ஆஃப் ரெவலேஷன் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, ரெவலேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தின காரியம். It is a divine disclosure of God to the selected mankind. குறிப்பிட்ட நபர்களுக்கு தேவன் தம்மை பற்றியுள்ள ஒரு நாலெட்ஜை, ஒரு காரியத்தை தெரிவிக்கிற ஒரு காரியம்தான் வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் என்பது என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அன்றைக்கு ஃபைனல் ரெவலேஷன் முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் எபிரேயர் 1:1 பார்க்கும்போது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் தம்மை வெளிப்படுத்தின காரியம் முடிந்து, குமாரன் மூலமா என்றைக்கு இந்த உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ அதோடு வெளிப்படுத்தல் என்கிற சத்தியம் முடிந்து விட்டது. அதே பதில் நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், வாட் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அப்படி வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அது மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற, சொல்லுகின்ற, புரிய வைக்கிற காரியம் தான் இன்ஸ்பிரேஷன் என்று சிம்பிளா பார்த்தோம். இன்றைக்கு அதை பற்றி சற்று விவரமாக பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன் என்கிற வார்த்தை வேதத்தில் 2 இடங்களில் வருகிறது. ஒன்று எதுவென்றால், யோபுடைய புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். அடுத்ததாக இந்த தியானத்திற்கு முக்கியமான வசனமாக கருதப்படுகின்ற வசனம் என்பது என்னவென்றால், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தால், ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்படுதல் என்பதுதான் இன்ஸ்பிரேஷன் என்று அர்த்தம். இதற்கு பல வகையான மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும். ராஜரீகம் என்பவர் இந்த வசனத்தை மிகவும் தெளிவாக மொழிபெயர்த்திருக்கிறார். ராஜரீகம் மொழிபெயர்ப்பு என்பது மிகவும் தூய்மையான, பிழையற்ற ஒரு மொழிபெயர்ப்பு என்று பல வேத பண்டிதர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியின் செயலாற்றினால் அருளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அதே சமயத்தில் இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, இலகு என்பது இலங்கையிலிருந்து மொழியாக்கம் பண்ணப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு. அதுல பார்க்கும் பொழுது முழு வேத வாக்கியங்களும் இறைவனின் உயிர் மூச்சினால் கொடுக்கப்பட்டன. நல்லா பாருங்க, முழு வேத வசனங்களும் அல்லது இறைவாக்குகளும் இறைவனின் முழு மூச்சினால் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு இன்ஸ்பிரேஷன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது தெய்வ ஆவியினால் ஏற்படுகின்ற தூண்டுதல், ஏவப்படுதல், இப்படி பல வகையில் அதில் மொழிபெயர்க்கலாம். இந்த இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கக்கூடிய அந்த வசனம் என்னவென்றால், இறைவனின் உயிர் மூச்சியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. God breathed என்று சொல்வார்கள். பவுல் இந்த அர்த்தத்தில் தான் இந்த அருளப்பட்டிருக்கிற வார்த்தையை எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள். God breathed. இந்த வார்த்தை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கடவுள் மனிதனை உண்டாக்கின போது அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவாத்மா ஆனான். இதுல பார்க்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையே இந்த வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால், தேவனுடைய உயிர் மூச்சினால் கொடுக்கப்பட்டிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த வசனங்கள் அந்த அளவுக்கு தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய மூச்சு சுவாசத்திலிருந்து வெளிவந்த வார்த்தைகளாக கருத வேண்டும். இப்படியாக கூட ஒரு தேவ மனிதர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்.
Scripture is a product of a specifically divine operation. ஒரு தெய்வீக வல்லமையால் வெளிப்பட்ட காரியம்தான் நம்முடைய கையில் உள்ள வேத புத்தகம். வேத புத்தகம் அனைத்தும் இஸ் எ டிவைன் ஆபரேஷன். எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாக இருப்பது வேத வசனம் தான். அந்த வேத வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். ரெவலேஷன் என்பது தேவன் தம்மை பற்றியுள்ள காரியத்தை ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அறிவிப்பது, தெரிவிப்பது, வெளிப்படுத்துவது. அப்படி பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு விளக்குவதுதான் இன்ஸ்பிரேஷன், அருளப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த முழு வேத புத்தகமும் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு உந்தப்பட்டு சுவாசத்தினால் வந்த வார்த்தையை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வார்த்தை என்பது அவ்வளவு தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, உந்தப்பட்ட வார்த்தை, தேவனுடைய சுவாச மூச்சில் வந்த வார்த்தை. இப்படி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் பல்வேறு உபதேச கோளாறுகளுக்கு நம்மை காத்து கொள்ள முடியும். எப்படி தேவனுடைய வெளிப்படுத்த ஒரு டிவைன் டிஸ்க்ளோஷரோ அதே போல இன்ஸ்பிரேஷன் என்பது இட்ஸ் a mighty divine operation. வல்லமையான தேவனுடைய கிரியை தான் இந்த இன்ஸ்பிரேஷன். வேதத்தில் அருளப்பட்ட வார்த்தைகள் plenary and verbal என்று சொல்வார்கள். அதாவது it's a complete or full and every single word in the Bible is the word of God. தமிழ்ல சொல்லப்போனால் இந்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை என்பது முழுமையானதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளுமாக, ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக கருத வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அருளப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் முழுமையான வார்த்தைகள். அதாவது தேவன் மனிதனுக்கு எதையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அவைகளெல்லாம் அந்த பரிசுத்த மனிதர்கள் ஆவியினால் உந்தப்பட்டு நமக்கு எழுதி வைத்து விட்டார்கள். இட்ஸ் a full. அதே சமயத்தில் சிந்தனைகள் மட்டுமில்லை, ஒவ்வொரு வேர்டுமே இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். It is not only the thought but also every word in the Bible is a word of God. எப்படி என்றால் இந்த வேதத்தில் கடவுள் பேசின வார்த்தைகளும் இருக்கிறது, மனிதர்கள், சாத்தான், உலக மக்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் பேசிய வார்த்தைகளும் காணப்படுகின்றது. அப்படி என்றால் இவைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகளா என்கிற கேள்வி எழும். இவைகள் அனைத்தும் every single word is a word of God. எப்படி என்றால் சாத்தான் மற்றும் உலக மனிதர்கள் பேசின அத்தனை வார்த்தைகளையும் பிழையின்றி தவறின்றி எழுத தேவன் அனுமதி கொடுத்து, அப்படி அனுமதியை பெற்ற தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியான உதவி கொண்டு இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எவ்ரி வேர்ட் இன் த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைகளாகத்தான் கருதப்படுகின்றன. ஒன்று தான் பேசிய வார்த்தைகள், இன்னொன்று மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படி பிழையின்றி எழுத தம்முடைய தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி பிழையின்றி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். பைபிள் என்பது டிவைன் ஆபரேஷன், ஒரு தெய்வீக வல்லமையினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வேதம் என்பது. அது மாத்திரமல்ல, சிந்தனையை மட்டுமல்ல, ஒவ்வொரு வேர்டும் தேவனுடைய வார்த்தை என்பதற்குள்ள முக்கியமான வசனங்கள் எதுவென்றால் யாத்திராகம புத்தகம் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள், 1 கொரிந்தியர் 2:13, 2 பேதுரு 1:21. இந்த கடைசி 2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி என்றால் 1 கொரிந்தியர் 2:13 பார்க்கும்பொழுது பவுல் இப்படி சொல்கிறார்: நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கின்ற வார்த்தைகளை பேச மாட்டோம், பரிசுத்த ஆவி போதிக்கின்ற வார்த்தைகளை தான் பேசுவோம். அப்படி என்றால் அவர் போதிக்கின்ற வார்த்தைகள் தான் இன்றைக்கு எழுத்து வடிவில் வந்திருக்கிறது. அப்போ அவர் மனுஷ ஞானத்தில் பேசாமல் பரிசுத்த ஆவியார் என்ன பேசுகிறாரோ அதை பேசி அவைகள் இன்றைக்கு எழுத்து வடிவில் வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை விட பார்க்கும் பொழுது 2 பேதுரு 1:21 பார்க்கும் பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் இன்றைக்கு எழுத்து வடிவில் வந்திருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எவ்வரி சிங்கிள் வேர்ட் இந்த பைபிள் இஸ் வேர்ட் ஆஃப் காட். வேதவசனம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, அவைகள் தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கூட தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கட்டளையிட்டார் என்று 680 தடவை முதல் 5 புத்தகங்களில் காணப்படுகின்றது.
418 தடவை வரலாற்று புத்தகங்களில், அதாவது நாளாகமம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் போன்ற புத்தகங்களில் 418 இடங்களில் வந்திருக்கிறது. தீர்க்க தரிசன புத்தகங்களை பார்த்தனா 1307 இடங்களில் இந்த கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கட்டளையிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் 1307 இடங்கள். 680, 418, 1307, ஏறக்குறை 2000க்கு மேற்பட்ட இடங்களில் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் கட்டளையிட்டார் என்று அவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரணத்தினால் இந்த புத்தகம் என்பது தேவ ஆவியினால் அருளப்பட்ட புத்தகம். அதில் ஒவ்வொரு வார்த்தையுமே தேவனுடைய வார்த்தைகளாகத்தான் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் பாரம்பரியமாக இதுவரைக்கும் உள்ள தேவ மனிதர்கள் வலியுறுத்தி சொன்ன கோட்பாடு. இதுல மாறுபட்டு ஏகப்பட்டு டீவியேஷன்லாம் வரும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் விலகி போவோம் என்றால் நம் கையில் உள்ள வேதத்தை குறித்து நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துவிடும். வேத புத்தகம் என்பது டிவைன் ஆபரேஷன். இதுல தெளிவா இருக்கணும். இது பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய மூச்சு சுவாசத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அடுத்தபடியா ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை என்று நாம் கருத வேண்டும். இப்படி இந்த நிலையில் நாம் இருக்கும்போதுதான் பைபிளை குறித்துள்ள அடிப்படையான சத்தியங்களில் நாம் உறுதியாக நிற்க முடியும். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளாக எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடந்து வருகிறது என்பதை பவுல் ஒரு இடத்தில் தெளிவாக விளக்குகிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். முதலாவது பார்க்கும்போது ஸ்டேஜ் 1 எதுனா, the unseen things of God are not discoverable by natural men. தேவனுடைய தெய்வீக காரியங்களை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த 9வது வசனத்தில் தெளிவாக பார்க்கலாம். அது மனுஷனுடைய இதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை, புரியவே நேச்சுரல் மேனுக்கு தெய்வீக வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. ஸ்டேஜ் நம்பர் 2 என்னன்னா, God has revealed these unseen things to the chosen man. ஆனால் தேவன் தம்முடைய இந்த வெளிப்படுத்தலை, இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் என்று 10 முதல் 12 வரை வசனங்களை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. பவுல் இந்த இடத்தில் நமக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை இணைத்து சொல்கிறார். நமக்கோ அதை ஆவியினால் வெளிப்படுத்தினார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்படுத்தலை இந்த இடத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார். அடுத்ததாக the revealed things are communicated in spirit taught words. இது எப்படி என்றால், அப்படி வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட அந்த தேவ மனிதர்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகளாக அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதான் 13 பார்க்கலாம். இறுதியாக ஸ்டேஜ் 4 என்னன்னா, தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாது, மறுபடியும் பிறந்த மனிதன் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை 15வது வசனத்துல பார்க்கும்போது தெளிவாக தெரியும். ஆவிக்குரியவன் தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்திருக்கிறான். முதல்ல இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் அருளப்பட்ட வார்த்தைகளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடந்து வருகிறதை போல் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள், இந்த பீரியட் ஆஃப் ரெவலேஷன், பீரியட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் முடிந்து போய்விட்டது. என்றைக்கு குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக வந்து மரித்தாரோ அதோட கடவுளுடைய இறுதி வெளிப்பாடு, இறுதி ரெவலேஷன் மனுக்குலத்திற்கு முடிந்து போய்விட்டது. அதனுடைய அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்படுத்தல்கள் தேவனுடைய சுவாசத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளாக நமக்கு கைகள் பைபிள்ங்கிற புத்தகமா வந்துவிட்டது. இனி நோ மோர் ரெவலேஷன், நோ மோர் இன்ஸ்பிரேஷன். மறுபடியும் சொல்கிறேன், இனி தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், தேவனால் அருளப்பட்ட காரியங்கள் என்று நமக்கு ஒன்றும் கிடையாது. The door was closed. இனி வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வேண்டியது illumination. Stages of revelation, stages of inspiration are over. இப்போ நமக்கு இருப்பது the stages is for illumination. இப்போ தேவன் நமக்கு வெளிப்படுத்த சத்தியங்களையும் அருளப்பட்ட வார்த்தைகளையும் புரிந்து கொள்வதற்கு தேவனிடத்தில் நமக்கு குறிப்பிட்ட சில தேவையான வெளிச்சங்களை நமக்கு தேவை. எனவே இப்பொழுது நாம் இருக்கிற பீரியட் என்பது தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம்.
இதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொண்டால்தான் யாராவது நான் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், தேவனால் அருளப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் இருக்குது யாராவது சொன்னால் அவர்கள் போலிகள், தே ஆர் இம்போஸ்டர்ஸ். அவர்களை நிராகரிக்க நாம் தயங்கக்கூடாது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் மிகவும் ஆசீர்வாதமாக எனக்கு உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.